முருகனை எப்போதும் உங்களுடன் உங்கள் வீட்டில் இருக்க இந்த வழியை பின்பற்றுங்கள். முருக பெருமானின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை தாண்டி முருகனின் தீவிர பக்தர்கள் முருகனின் தரிசனத்தை பெற வேண்டும். முருக பெருமான் எப்போதும் நம் உடனேயே இருக்க வேண்டும், முருக பெருமான் நம் வீட்டிற்கு வர வேண்டும் என விரும்புவது உண்டு. அப்படி முருக பெருமானை உங்களது வீட்டிற்கு வரவழைக்கும் வழியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முருகன் எப்போதும் உங்களுடன் உங்கள் வீட்டிலேயே தங்கி இருந்து அருள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு முறை செய்யுங்கள் போதும். நீங்கள் நினைத்ததை விட மிக அதிகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை சஷ்டி அல்லது தேய்பிறை சஷ்டி, கார்த்திகை நட்சத்திரம் என முருக பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விடுங்கள். ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக் கொள்ளவும். அதில் 5 மிளகு, ஒரு விரலி மஞ்சள் கிழங்கு, சிறிதளவு சுக்கு, பிரியாணி இலை, ஒரு ரூபாய் நாணயம் இவைகளை ஒன்றாக வைத்து ஒரு முடிச்சாக கட்டிக்கொள்ளுங்கள். பிறகு முருக பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த மஞ்சள் துணி முடிச்சை எடுத்துச் சென்று வீட்டின் நிலை வாசலில் கட்டிவிடுங்கள். ஒருவேளை உங்களால் எழுந்து இந்த பரிகாரத்தை செய்ய முடியவில்லை என்றால் மேலே சொன்ன முருகனுக்குரிய நாட்களில் வரும் குளிகை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். தினமும் வீட்டில் பூஜை செய்யும் போது இந்த மஞ்சள் முடிச்சிற்கும் ஊதுபத்தி, சாம்பிராணி காட்டி வழிபட்டு வாருங்கள். இப்படி செய்வதால் முருகனின் அருளால் உங்கள் வீட்டில் உள்ள கடன், கஷ்டங்கள் அனைத்தும் ஓடிப்போகும். முருகனின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். முருகன் இருப்பதற்கான அறிகுறிகள் தெரிய துவங்கும்.